அம்மா அப்பா வந்தாச்சு. அம்மா அப்பா என்ன இன்னைக்கு நீங்க என்ன தேடுதிய? மக்களே சாதனம் கொண்டு வந்த பெட்டி இல்ல எங்க? அட கடவுளே, சவுதியில காஞ்சி கருவாடாவி நொந்து வந்திருக்கேன். ஒருதை பச்சை வளம் தராளா? ஓ அண்ணா அந்த குடத்துல ஏறி குடிங்க. பெட்டி எங்க? பெட்டி கார்ல ஏறி எடுக்கல. பிள்ளை சதீஷ் தான் டிரைவர். அவன் வரி முறிஞ்ச கள்ளன். சாதனத்துல எடுத்து போடுவான். போய் பார்வையில ஓடி போய். வா போறேன். போல நீங்களே ஒருத்தை வெள்ளம் கோரிதா? அப்பா ஆத்தியம் பெட்டியை பிரிப்பான். அடுத்து உங்களை வெள்ளம் கோரி தாரேன். குட்டாய் நீயும் குமைய மாதிரி போனிய. ஓ சரி, நானே கோரி குடிச்சேன். எப்ப மாறு நின்னுங்க, பெட்டி வச்சண்டாமா? எடி என்ன செய்ய? அது பெட்டி கனமா இருக்கான்னு தூக்கி வைக்கேன். எடி அங்கோடு மாறட்டி. சே எப்ப மாறுங்க பாக்கட்டு. எடி இது என்ன தங்கச்சி வரங்கம்மா எத்தி பாக்கிய அங்க நில்லுவனா? அப்பா எனக்கு மேக்கப் சாதனம் எங்க? குட்டி இருட்டி நான் எடுத்தாரேன். அப்பா முட்டாய் எங்க? நீ கேட்ட முட்டாயம் பாதாம் பருப்பம் அண்டி பருப்பம் பிஸ்தாயம் அடியில இருக்கனா, நான் எடுத்து தரேன். நீ அப்பாக்கு குடிச்ச எழுபது வெள்ளம் கொண்டிருக்கியா? ஓ அஸ்கு ஏன்னா இப்ப பாதாம் பருப்பு வேணும். அட பாதாம் பருப்புக்கு பிறந்தவன பிற எடுத்து தள்ளாம்பல எழுபது சமான படுங்க. அப்போ என்னத்துக்குடா வீட்டு வந்து இதுக்கு பேசாம வெளிநாட்டுல அந்த சூட்ல கிடந்திருக்கல. உங்களை இப்ப யார் வரதுன்னா நீங்க அங்கேயே கிடந்துட வேண்டியானே. வாண்டி கொள்ளாம் நான் வேண்டாம். ஆனா நான் இப்ப பைசா மட்டும் வேணாம் இல்லையா? ஓ சல்லு வெட்டாதீங்க மாறுங்க. நான் என்ன பவுடர் வேணுங்களா? ஓ மற்ற ப்ளீச்சிங் பவுடர் தானே, அது மட்டும் குமாருக்கு பலசர கடையில கிட்டோம். நான் வேண்டியதில்ல. விளாடாதீங்க, நான் சின்ன பவுடர் வாங்கிட்டு வந்தீங்களா? மாறுங்க, நான் பாக்கட்டு பெட்டியை காட்டுங்க. எடி போடி போய் நீ எடு போ. ஐயா எனக்கு பிடிச்ச பேக் இது. என்னத்த இந்த வீட்டை கூட இல்ல நான் வாங்கிட்டு வந்தியா? இந்த மழையா பேரு. எடி அந்த பேக் கூட இது ஃப்ரீயா கிட்டுச்சு. இது என்னது உங்கள்கிட்ட நல்ல மீன் வெட்டி எப்பயாச்சும் வாங்கிட்டு வரதுன்னா எங்கண்டோ திருமரிச்சு கிடைக்க எப்பயாச்சும் வாங்கிட்டு வந்துருதியா? இது என்ன யாரு கொல்லன்ட்டு அடிச்சு வாங்கிட்டு வந்தியா? ஐயா ஜாலி மை ஃபேவரட் பால். அப்பா இது என்னத்த அவளுக்கு எல்லா சாணத்தை வேண்டி தந்துருதிய, எனக்கு ஒரு சாணத்தையும் காணல. பிள்ளை நல்ல தேடி பாருல, அதுல ஒரு துப்பாக்கி வேண்டி வச்சிருந்தேன். துப்பாக்கி மட்டும் இல்லைன்னா நான் உங்களை சுட்டு போடுவேன். பிள்ளை துப்பாக்கி இல்லாத எப்படி சுடுவ? நீ மிண்டாயிரம்மா ஒழுங்க தேடி பாரு என்ன துப்பாக்கியா. அப்பா வேற லெவல் துப்பாக்கி அப்பா, வேற லெவல் சூப்பரா இருக்கு. இது பாக்க விலை கொண்ட சாணம் பேரு. எவ்வளவு ஆச்சு? அது 12 ரியால் கொடுத்தேன். என்னத்த 12 ரியாலா? இதுக்கு எனக்கு அழகான ஒரு சாரி எடுத்து வந்துடலாம் இல்ல? இதுல மற்ற சாமான கடை 2 ஒரு பிளாஸ்டிக் துப்பாக்கி வாங்கி கொடுத்துருப்பேன். அதை வச்சு சுட்டுன்னு கிடக்கான். தேவையில்லாத செலவாகும். எடி பய ஆசைப்பட்டு கேட்டான் இல்ல. சரி நீ பெட்டியை பிரி. ஆமா பெரிய பெட்டி, கள்ளி பெட்டி. ஐயோ இளவோடத்த வயலோட்ட ஏன்னா பேக்ல சாதனத்தை வச்சு என்ன பெட்டிக்குள்ள கொண்டு வச்சிருக்கானுவா. ஐயோ இப்ப என்ன சில்ல போறாளோ? இது என்னத்த? என்ன என்னத்தன்னு கேட்டேன். ஜூஸ் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ். ஆம்பளைல மட்டும் தான் குடிச்ச முடியாது ஆப்பிள் ஜூஸ். அப்படியா? அப்ப நானே ஆம்பளை தானே, நான் குடிச்சேன் தாருங்க. எனக்குன்னே வந்து வாச்சிரு பாரு முண்டா இல்ல. ஜூஸ் ஜூஸ் நீ அதை சைட்ல ஒதுக்கி. நான் அவ்வளவு பாம்பு கிரிக்கிறோனா இல்ல, எனக்கு இது என்னத்தன்னு தெரியும். இதுல பைசா முடக்கிறதுக்கு எனக்கு ஒரு சாரி வேண்டி தரப்படாதா? ஓவா வேண்டியதில்ல, கருங்கல்ல துணிக்கடையில வேண்டியதில்ல. கருங்கல் துணிக்கடையில என்ன உண்டாக்க தெரியாதா? எனக்கு ஃபாரின் சில்ல தான் வேணும். எடி ஃபாரினுக்கு இந்தியால தான் போகுது, இங்க செய்யறது அங்க போகுது. அங்க எவ்வளவு துணி உண்டாக்கி கிடைக்கிது. என்ன இருந்தாலும் ஃபாரின் சில்ல தான். அப்படி அதை எடுக்கும்பா அந்த மனம் இருக்கு தெரியுமா? உங்களை அந்த ஃபீலிங் எல்லாம் எங்க தெரியும்? இது என்னத்த குழந்தைல ஜட்டி மாதிரி இருக்கு. ஆகா அடிபொலி, பெட்டிக்குள்ள பெட்டி. ஏதாவது பெருசா இருக்கும் போல தோணுது. பாப்பா என்ன தெரிக்குன்னு. ஐயா ஜாலி முட்டாய் பேரத்தேம்பழம் அண்டி பருப்பு பிஸ்தா பாதாம் சூப்பர். சரிங்க எனக்கு சாரி ஒன்றும் வேண்டலையா? போன தடவை நான் ஊரு வரும்ப ஏர்போர்ட்ல வச்ச பெட்டியெல்லாம் வேண்டிட்டு என்ன அந்த கையோட சவுதி அனுப்பலாக நீ. நான் உனக்கு சாரி வேண்டி தரணுமா? கொள்ளாங்கதை. அங்க என்ன முடங்கி நிக்குதியா? என்ன சாரி எங்க? சாரி சாரியா? நீ தானே சாரி எங்கன்னு கேட்ட. சாரி 1920 உள்ள காமெடி. அப்பலை லேய் நீ அந்த சவுதி அடுத்த ஃப்ளைட் புக் பண்ணு. இன்னைய இவரை அனுப்பி விட்டுருவோம். போங்க நீங்க இந்த விட்டாக்குன மாதிரி கிளம்புங்க. எனக்கு தெரியும் ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஆவேன்னு. அதான் நான் அந்த ஃப்ளைட்டை புக் பண்ணியாச்சு. நான் போறேன் ஆள விடுங்க. அப்போ மகா உங்களுக்கு இந்த பெட்டி பிரிச்சு அனுபவம் உണ്ടെങ്കിൽ கமெண்ட்ல சொல்லுங்க என்னெல்லாம் ஃபன்னு நடக்குன்னு. மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டாட்டா.